பாதிக்கப்பட்ட பெண்களில் அடையாளம் வெளியில் தெரியக்கூடாது என்று பலமுறை நீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் காவல்துறையினர் அந்த புகார் குறித்தான விஷயங்களை வெளியில் தெரியும் அளவிற்கு செய்தால் வரும் காலங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி புகார் தருவார்கள் என வானதி சீனிவாசன் கேள்வி. நடிகர் விஜய் வெளியில் வந்து மக்களோடு களத்தில் இருந்து அரசியல் செய்தால்தான் அது அரசியல் எனவும், விஜய் வீட்டிற்குள் உள்ளே தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது குறித்த விமர்சனத்திற்கு வானதி சீனிவாசன் பதில். கோவை சிவானந்தா காலனி ஹோஸ்மின் நகரில் கோவை மக்கள் கோவை மையம் சார்பாக 50 ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசும்போது, தமிழகம் ஒரு பாதுகாப்பான மாநிலம், அதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாகவும் உள்ளது. சமீப காலமாக மக்கள் நடமாட்டம் உள்ள பொது இடங்கள், கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. கைது செய்யப்பட்ட நபர் திமுகவை சேர்ந்தவர், அதுவும் குறிப்பாக துணை முதல்வரை சந்தித்து புகைப்படம் எடுக்கும் அளவுக்கு உள்ளவர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக புகார் சொன்னது வரவேற்கத்தக்கது. பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களில் அடையாளம் வெளியில் தெரியக்கூடாது என்று பலமுறை நீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் இது குறித்தான புரிதல் தெளிவில்லாமல் காவல்துறையினர் அந்த புகார் குறித்தான விஷயங்களை வெளியில் தெரியும் அளவிற்கு செய்தால் வரும் காலங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி புகார் தருவார்கள்? இது போன்ற விவகாரங்களில் காவல்துறை எப்படி அணுக வேண்டும் என்பது மட்டுமல்ல, அரசுக்கும் இது போன்ற விஷயங்களை எப்படி அணுகுவது என்பதும் தெரியவில்லை. வாஜ்பாய்க்கு 100ஆண்டு விழா கொண்டாடுவது குறித்த திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். வரும் நாட்களில் அது தொடரும். நடிகர் விஜய் வெளியில் வந்து மக்களோடு களத்தில் இருந்து அரசியல் செய்தால்தான் அது அரசியல் எனவும், விஜய் வீட்டிற்கு உள்ளே தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது குறித்த விமர்சனத்திற்கு பதில் அளித்தார். அல்லு அர்ஜுன் விவகாரம் குறித்து கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் கருத்து கூற முடியாது என தெரிவித்தார். கட்சி நிர்வாகி தங்களை ஜெயலலிதா என கூறியது குறித்த கேள்விக்கு, ஐயா ஆளை விடு சாமி என கும்பிடு போட்டுவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்துவிட்டு புறப்பட்டு சென்றார்.